அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 234 தொகுதிகளுக்குமான அனாலிசிஸ்ல இன்னைக்கு நாம சிதம்பரம் தொகுதியை பார்க்க போகிறோம். அங்கே திமுக சார்பாக தமிமுன் அன்சாரி அவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய முறை சிங்கிள் ஆளா எல்லாம் சட்டமன்றத்தையே அலற விட்டுருக்காரு. சோ தமிமுன் அன்சாரி இந்த பக்கம் இருந்து, அதிமுகவிலிருந்து கே.ஏ. பாண்டியன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழ் அவர்களும், தாவேகாவிலிருந்து பாரி அவர்களும் போட்டியிடுகின்றனர். சோ இதுல யார் ஜெயிக்க போகிறார் அப்படின்றத நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்த சார் கணித்து வைத்திருக்கிறார். அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். எஸ் சார், உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? என்னுடைய அனாலிசிஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஒரு கான்ஸ்டியூன்சி மேப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 தடவை இங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. சிபிஐஎம் இங்க 2011ல ஏடிஎம்கே கூட தான் இருந்தாங்க அவங்க. அதனால அதை கொடுக்குறோம். இப்ப நீங்க அதே மாதிரி 1991ல காங்கிரஸ் அதிமுக கூட தான் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 11 தடவையில நீங்க ஒரு 7 தடவை இங்க அதிமுக பெருவாரியா ஜெயிச்சது அதிமுக. அதுவும் கடந்த 20 வருஷமா இங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறது அதிமுக. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர் தமிமுன் அன்சாரி அவர் ரீசெண்டா ஒரு இதுல ஒரு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். இது நாங்க கேட்காத தொகுதி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன மன வருத்தம் தெரிவித்ததா. ஸோ அவருமே இந்த தடவை இங்க அவரோட வாய்ப்புகள் இங்கேருந்து தான் நான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டு பெற்ற தொகுதியாக இது தெரியல. ஸோ இது எப்படியா இருந்தாலும் இங்க அதிமுகவுக்கு பயங்கர ஸ்ட்ராங் இருக்கு, அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்தா மாதிரி தான் இது தெரியுது. ஸோ இதுல அடிப்படையிலேயே அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங் தொகுதி அப்படிங்கிறதுனால நம்ம இதை நம்ம ஒரு ஹேட்ரிக் வெற்றி காத்திருக்கிறது தான் நம்மளோட. இங்க பொதுவாகவே சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுடைய இம்பாக்டும் இருக்கிறது. அந்த திருமாவளவன் ஓட் பேஸையே டிவிகேவும் எடுக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் பார்க்கிறோம். ஸோ திருமாவளவன் அவர்களுடைய காட்டுமன்னார் கோயில்ல டைரக்டா நான் போட்டியிடுறேன்னு சொன்ன போது இருந்த ஒரு வீரியம் இப்ப சிதம்பரத்திலையும் அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவர் நான் அதை போட்டிடுறேன்னு சொல்லியிருக்கவே வேண்டாம். அவர் சொல்லி தன்னுடைய பாண்டிச்சேரியில வேற ஒரு குழப்பம் ஏற்படுத்திக்கிறார். 3 தொகுதியில விசிகாக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் இதுதான் இப்போ நம்ம ஒரு தோல்விக்கான ஒரு அறிகுறியா நம்ம பார்க்கணும். அதாவது கூட்டணியில ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம நம்ம எலெக்ஷன்ல போகும்போது இப்போ ஜெயலலிதா 2016ல அவர்கள் தனியா போட்டிட்டாலும் அவர்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, கம்யூனிகேஷன் இருந்தது. நான் தனியா நிக்கிறேன், ஆனா இதுதான் என்னோட கம்யூனிகேஷன், இதனால நீங்க எனக்கு வாக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2021ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருந்தது, ஏன் அதிமுகவுக்கு வாக்கு போடணும். அதுல பல விஷயங்கள் ஏற்புடையதா இருக்கலாம், ஏற்புடையதா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கம்யூனிகேஷன்ல இந்த தடவை விசிகா ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதுல 2 தடுமாற்றம். நீங்க சொன்ன மாதிரி இந்த தேவையில்லாம அவர் நான் போட்டிடுறேன்னு சொல்லி பின் வாங்கினது. கண்டிப்பா இப்ப இது இங்க அந்த அவரோட ஓட் பேங்க்ல இப்ப கணிசமா இவருக்கு போறதுக்கு இப்ப அவங்க எல்லாம் கூட்டணியில தானே இருக்காங்க. யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு தான் போகுமா? தாவேகாவுக்கு தான் போகும் கண்டிப்பா. இங்க அப்ப தாவேகாவோட ஓட் பர்சன்ட் பெருசா இன்க்ரீஸ் ஆகும். அதிமுகவோட வெற்றி அஃபெக்ட் பண்ணாதா? வெற்றி அஃபெக்ட் பண்ணாது. சரி, இப்போ நீங்க பொதுவாவே நீங்க எடுத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பட்டியலின சமுதாயத்துல இருந்து வாக்குகள் வரும். ஆனா நீங்க அந்த அந்த நடுத்தர வர்க்கங்கள் இருக்கு இல்லையா, சாதி அப்படி அந்த குரூப் சொல்றாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு அதிமுகவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ற வாக்கு வங்கி. அப்படிங்கும்போது சிதம்பரத்துல அவங்களுக்கு ஒரு இது ஒரு ஃபேவரபிளான கான்ஸ்டிடுவன்சியா தான் மாறும். பிளஸ் ஏற்கனவே அவங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அப்ப நான் ஃபைனல் क्वेश्चन இப்படி போடலாம்னு நினைக்கிறேன் சார். செகண்ட் பிளேஸ்க்கு யாரு பண்ணீங்க? கே.ஏ. பாண்டியனுக்கு ஹேட்ரிக் விட்டுறீங்க. செகண்ட் பிளேஸ் தமிமுன் அன்சாரி வருவாரா இல்ல தாவேகாவின் பாரி வருவாரா? தாவேகாவின் பாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பிளேஸ் வருவாரு. செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மை காட், நேயர்களே, எஸ் உங்களுக்கான பிரேக்கிங் நியூஸ் கிடைத்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். சோ சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுகிறது அப்படின்றத பாக்குறோம். 2 பேருக்கு தான் போட்டி, டிவிகே டிஎம்கே சொன்னாங்க. அதில் திமுகவை
மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு தாவேகா முன்னேறக்கூடிய ஒரு தொகுதியாக கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம் தொகுதியை வந்து நம்ம பார்க்கிறோம். அண்ட் எஸ், இங்க வெற்றி பெறப்போவர், ஹேட்ரிக் வெற்றி இன்ஃபேக்ட் பெறப்போவர். ஏற்கனவே ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே கோட்டையாக சிதம்பரத்தை மாற்றி வைத்திருக்கக்கூடிய கே பாண்டியன் அவர்கள் மீண்டும் ஒரு வெற்றியை சுவைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி சார். இந்த தொகுதியை நாம் ஏடிஎம்கே சைடு எடுத்து வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு தொகுதியை சந்திப்போம். நன்றி.